ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த கால வேளையிலே சோத்திரம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கோம். ஜீவித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலமே தேவ சமூகத்திலே வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேலையை எங்களுக்கு ஆசீர்வதியும். தடைகள் யாவும் நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படும். தேவக்கரம் கூட இருந்து இந்த கால வேலை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். எல்லா தீமைகளை காத்துக்கணும், அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இளைத்து போன உள்ளம் பலனடைந்து இடைவிடா சேவை செய்ய, இளைத்து போன உள்ளம் பலனடைந்து இடைவிடா சேவை செய்ய, இரட்சகரேசுவின் சாட்சியாக ஆரில் என்றும் ஜீவித்திட, இரட்சகரேசுவின் சாட்சியாக ஆரில் என்றும் ஜீவித்திட, அனுப்பும் தேவா உன்னாவியினை அடியாமிரேயுவேலகிலே, அனுப்பும் தேவா உன்னாவியினை அடியாமிரேயுவேலகிலே. பெந்தேகொஸ்தே நாளில் சீசர்கள் மேல் பலத்த காற்றாய் வந்தி, பெந்தேகொஸ்தே நாளில் சீசர்கள் மேல் பலத்த காற்றாய் வந்தி, பலவினர் எம் உள்ளத்திலோ தேவ பலனை பெற்றிடவே, பலவினர் எம் உள்ளத்திலோ தேவ பலனை பெற்றிடவே, அனுப்பும் தேவா உன்னாவியினை அடியாமிரேயுவேலகிலே, அனுப்பும் தேவா உன்னாவியினை அடியாமிரேயுவேலகிலே. சாத்தானின் கோட்டைகள் நிடவே சத்தியம் சாற்றிடவே, சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்திடவே சத்தியம் சாற்றிடவே, புத்தியாய் நின்று யுத்தம் செய்ய சக்தியேவோ இந்நேரமே, புத்தியாய் நின்று யுத்தம் செய்ய சக்தியேவோ இந்நேரமே, அனுப்பும் தேவா உன்னாவியினை அடியாமிரேயுவேலகிலே, அனுப்பும் தேவா உன்னாவியினை அடியாமிரேயுவேலகிலே. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தால் அவன் எவ்வளோ பெரிய காரியங்களை நாம் செய்வான் என்று நமக்கு நன்றாய் தெரியும். அதுபோல நாம் இப்பொழுது பேதுருவை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். பேதுருக்குள்ளே ஆவியானவர் இறங்கிய போது அவர் என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்தார் என்று நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அவருடைய ஸ்தோத்திர பெயர்களிலே நிறைய அர்த்தங்களும் நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால் அதை இந்த நாளிலே நாம் ஸ்தோத்திர அவருடைய வரலாற்றில் சிலவற்றை எடுத்து நாம் என்ன செய்யலாம், படிக்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அப்போஸ்தலனாகிய பேதுரு கிபி 1ஆம் நூற்றாண்டில் பெத்சாயிதா என்ற இடத்திலே பிறந்தார். இது இஸ்ரவேலில் இருக்கிறது என்பதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். சீமோன் என்றால் கேட்கிறவன், ஸ்தோத்திரம் என்று அர்த்தமா. சீமோன் என்றால் கேட்கிறவன் என்று அர்த்தம் சொல்லப்படுகிறது. கேட்கிறவன், ஸ்தோத்திரம். சீமோன் என்றால் கேட்கிறவன். ஆண்டவர் சொல்லுகிறதெல்லாம் கேட்கிற ஒரு மனுஷனாக சீமோன் காணப்பட்டதை நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். பாருங்கள், சீமோன் என்றால் கேட்கிறவன் என்று சொல்லப்படுகிறது. பேதுரு என்றால் ஸ்தோத்திரம் கற்பாறை என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், பேதுரு என்றால் கற்பாறை, பேதுரு என்றால் கற்பாறை என்று சொல்லப்படுகிறது. நிறைய விஷயங்களை ஸ்தோத்திரம் ஒரு தாங்குகிற ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டதை நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். பேதுருவின்
உண்மையான பெயர் சீமோன். ஸ்தோத்திரம். இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால் சைமன் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆங்கிலத்தில் சீமோன் அப்படின்னு சொன்னால் சைமன் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு சைமன் என்று சொல்லப்படுகிற பேதுரு. ஸ்தோத்திரம். பாருங்கள், ஸ்தோத்திரம். இப்படி உண்மையான பெயர் என்று அது சொல்லப்படுகிறது. அப்படி சீமோனுக்கு அது உண்மையான பெயர், பேதுருக்கு அது உண்மையான பெயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அதே பெயரை ஸ்தோத்திரம் என்ன சொல்கிறான்னா, மலையாளத்தில் ஸ்தோத்திரம் பத்ரோஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பார்த்தீங்களா, மலையாளத்தில் பத்ரோஸ், ஆமாம், என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் ஸ்தோத்திரம் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் ராயப்பன் என்று சொல்லப்படுகிறார். பேதுருக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அந்த கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் ராயப்பன் என்று அந்த மொழிபெயர்ப்பில் ஸ்தோத்திரம் ராயப்பன் என்று எல்லாரும் அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் இயேசுதான் பேதுருவாகிய அவருக்கு இந்த பெயர்லாம் வைக்கிறார். இது படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42வது வசனம் படிக்க பார்க்கலாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோவானின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். இங்கே இயேசு சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? கேபா எனப்படுவாய். ஸ்தோத்திரம். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். பாருங்கள், கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இந்த பேதுருவை கர்த்தர் பேர் வைக்கிறார். பார்த்தீங்களா, கேபா என்றும் அவர் தான் பேர் வைக்கிறாரு. ஸ்தோத்திரம். கிரீக்கில் பேர் வைக்கிறாரு. ஆனால் இப்போ அவர் ஸ்தோத்திரம் பேதுரு என்று என்ன செய்கிறாங்க, அதை மொழிபெயர்த்து கொடுக்குறாங்க. நல்லா கவனிக்கணும். அவர் ஸ்தோத்திரம் பேதுரு என்கிற அந்த பெயரை வைத்தவர் கர்த்தர் இயேசுவே. ஸ்தோத்திரம் கேபா பேதுரு என்றும் அங்கே அவருடைய பெயரை மாற்றி அமைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கிரீக் மொழியில் என்ன சொல்லப்படுகிறது? ஸ்தோத்திரம். பாருங்கள், ஸ்தோத்திரம். அப்போ அந்த மொழிபெயர்க்கும் போது என்ன சொல்கிறாங்க? பீட்ரோஸ் அப்படின்னா பீட்டர் என்று சொல்லப்படுறாங்க. அந்த பெயரை பீட்டர் என்று சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் பீட்டர்னு சொல்லுவோம். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த பீட்டர் என்று அழைக்கப்படுகிறார். பேதுருவுக்கு நிறைய பெயர்களை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பீட்டர் என்று அழைக்கப்படுகிறார். இதனாலே பேதுருவுக்கு பீட்டர் என்று பெயர் வந்தது. ஸ்தோத்திரம். ஆனால் அவனுக்கு நம்ம பேர் வச்சது பெட்ரோஸ். ஆனால் அந்த பெட்ரோஸில் பீட்டராக மாற்றப்படுகிறது. பீட்டராக மாற்றப்பட்டு இந்த பெயர் ஸ்தோத்திரம் வெளிவருகிறதை நாம் பார்க்கிறோம். பேதுரு சீமோன் பேதுரு என்று, கேபா என்றும் ஸ்தோத்திரம் இயேசு அழைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பேதுருவின் பெயரில் ஸ்தோத்திரம் நிறைய ஸ்தோத்திரம் காரியங்கள் இருக்கிறது. இங்கே சென்னையில் ராயாபுரம் என்று சொல்லுகிற பிரபலமான நகரம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தெலுங்கு மொழியில் ஸ்தோத்திரம் ராக் என்றால் பாறை என்று சொல்கிறார்கள். பாறை. ஸ்தோத்திரம். இங்கே இது நம்ம சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல அந்த பேதுருக்கு அந்த காரியங்களை ரொம்ப மகிமையாக வைத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இவ்விதமாக பெயரில் நிறைய மாற்றங்களை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். இங்கே சென்னை ராயாபுரத்துலேயும் அவருடைய பெயரை நல்ல ஒரு முத்திரைவெட்டாக வெட்டி நல்லா அருமையாக வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஸ்தோத்திரம். அடுத்தது பேதுரு திருமணமானவரா என்று பார்த்தால் மத்தேயு சுவிசேஷம் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மார்க்கு, லூக்கா, இதிலெல்லாம் லூக்காவாகிய இவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புஸ்தகங்களில் இயேசு பேதுருவின் வீட்டுக்கு போய் அவரின் மாமியை குணமாக்கினார் என்று சொல்லுகிறார். நடக்கவனிங்க, அவருடைய மாமியை என்ன செய்கிறார்? குணமாக்கினார் என்றால் அப்போ என்ன அர்த்தம்? மாமியை குணமாக்கினார் என்றால் அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கு, திருமணம் ஆகிருக்கு என்று தான் பொருள்படுகிறது. ஆக
பேதுருவை ஒன்று திருமணம் ஆனவர்கள் என்றுதான் இதுவரைக்கும் எல்லாரும் சொல்லுகிறார்கள். திருமணம் ஆனவர் தான் என்று இந்த காரியங்களை பார்த்து சொல்லுகிறார்கள். ஆகவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்கள் ஒன்று படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் 9:5 படிக்க பார்க்கலாம். அதில் என்ன சொல்ல பாருங்க. மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு, தீரியா எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? கவனிங்கள், என்ன சொல்றாரு பாருங்க. இங்கே கேபாவுக்கு மனைவி இருப்பதாக, பேதுருவுடன் மனைவி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மனைவியை அழைத்து கொண்டு பல இடங்களுக்கு அவர் போயிருக்கிறார். அதை நல்ல தெளிவாக 12 சீசர்களும் அவ்விதமாக இந்த காரியங்களை அறிவிக்கிறார்கள். ஆகவே அடுத்தது ஸ்தோத்திரம், இவருக்கு மனைவி இருக்கிறதாக நமக்கு கூறப்படுகிறது. இப்போ பேதுருக்கு மனைவி இருக்கிறார்கள். எல்லாரும் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம், எதையாவது சொல்லிட்டு கூடாது. நம்ம வேதத்துக்கு ஆதாரத்தோடு நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்கறதுனால நிச்சயமாய் சொல்கிறேன், பேதுருக்கும் திருமணமாகி மனைவி இருக்கிறார்கள். மனைவி பல இடங்களுக்கு ஊழியங்களுக்கெல்லாம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இது நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுதும் பேதுருவுக்கு மனைவி இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் துல்லியமாக வேதவசன ஆதாரத்தோடு நாம் சேர்ந்திருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவருக்கு சகோதரர் இருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு சகோதரன் இருக்கிறான். அவன் பேர் அந்திரேயா என்று சொல்லப்படுகிறது. 12 சீசர்களில் ஒருவனாகவே இவனும் இருக்கிறான். பார்த்தீங்களா, இவனும் ஸ்தோத்திர 12 சீசர்களில் ஒருவனாக அந்திரேயா பேதுருவோடு கூட செயல்படுகிறதையும், இயேசுவை சந்திக்கும் போது 2 பேரும் சேர்ந்து தான் இயேசுவை சந்திக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, இவரை தொழில் மீன் பிடிக்கிற தொழில். சோத்திரர், பார்த்தீங்களா, இவருடைய தொழில் என்ன? மீன் பிடிக்கிற தொழில். சோத்திரர், மீன்களை பிடித்து விற்கிறதும், இப்படி பல விஷயங்களை, மீன் பிடிக்கிற தொழிலை இவர்கள் செய்து வந்தார்கள். ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம், நல்ல தொழிலில் முன்னேற்றம். அந்த தொழிலில் பேதுரு ஒரு பேர் போனவர். அப்படின்னா அந்த மீனவர்களுக்குள்ளே அவர் ஒரு தலைவனாக இருந்திருக்கிறார். ஸ்தோத்திரம், நல்ல பயிற்சி பெற்றவர். மீனை எப்போ பிடிக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்லாம் சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். அதனால் ஒரு பயிற்சி பெற்ற ஒரு தலைவனாக, அங்கேயும் அந்த மீன் பிடிக்கிற தொழிலில் அவர் ஒரு தலைவனாக திகழ்ந்தவர். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கி ஸ்தோத்திரம், நாமும் சில பேர் நம்ம ஊழியத்துக்கெல்லாம் வரும்போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, சில பேர் எந்த விஷயத்துக்கும் உதவாதவங்களாக இருக்கிறோம். இருந்து ஆண்டவர் நம்ம அழைச்சி, நம்ம தேய்ச்சி, நம்ம ஆற்றி, நம்ம பயிற்சி கொடுத்து நம்ம பழக்கி வைக்கிறார். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே ஆண்டவருக்குள் வருவதற்கு முன்னதாகவே பலவிதமான அனுபவங்களோடு உள்ளே வருகிறார்கள். யோசிச்சு பார்த்தீங்களா? சங்கீதக்காரன் தாவீதை எடுத்துங்களேன். அவர் என்ன செய்கிறார் பாருங்க. அவர் கொஞ்சம் ஆடுகளை வைத்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ஆடுகளை சோத்திரம், சிங்கம், கரடி எல்லாம் வரும்போது அவைகளெல்லாம் கொன்று இந்த ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்றுகிறார். பார்த்தீங்களா? முன்கூட்டியே சிலருக்கு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்திபியனாகிய எலியா நம்ம நினைக்கிறோம், எடுத்த உடனே ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் எலியா யார் அப்படின்னா, அந்த ஸ்திபியனாகிய அப்படின்னு சொல்லுது. பார்த்தீங்களா? ஸ்திபியனாகிய அப்படின்னு சொன்னால் அதுக்கு எபிரேய மொழியில் அவங்க சிறை கைதி என்று அர்த்தமாக. நல்லா கவனிங்க, சிறை கைதி. எலியா சிறை கைதி அப்படின்னா, சிறையில் பலவிதமான பல நாட்களாக ஒரு சோத்திர சிறை கைதியாக இருந்து அவர் சில அனுபவங்களை கற்றுதான் நீங்கள் வெளியே வருகிறார். அப்படி வெளியே விடுதலையாகி வருகிற நேரத்தில் கர்த்தர் அவரை சந்திக்கிறார். பார்த்தீங்களா? ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். அப்போ ஏற்கனவே இவர் ஆண்டவரை அறிந்தவராக, அவரை ஏற்றுக்கொண்டவராக, அவருக்காக பணி செய்யக்கூடியவராக இருந்து சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டு சில விஷயங்களை கற்றுக்கொண்டு தான் சிறையிலிருந்து வெளியே வரும்போது எலியாவை கர்த்தர் கையில் எடுக்கிறார். பார்த்தீங்களா? ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தேவன் ஒரு சில இடங்களில் அற்புதமாய் நடத்துகிறார், அதிசயமாய் நடத்துகிறார். நீங்கள் என்ன பாருங்களேன், எலிசாவை பாருங்கள். எலிசாவை எடுத்துக்கிட்டா அவங்க ஒரு பலவீனமான மனுஷன். சோத்திரம். அதனால் அவங்க குடும்பத்தில் எல்லாராலும் ஒரு ஒதுக்கப்பட்ட மனுஷனா. அவருக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா முடியே இருக்காது. எலிசாவுக்கு மேலே முடியே இருக்காது.
எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட மனுஷன். அதனால தான் இந்த 12 ஏர்மார்களை ஓட்டி கொண்டிருக்கும் போது பாருங்க, கடைசியில் கொண்டு போய் எலிசா விட்டுருப்பாங்க. பார்த்தீங்களா, பலவீனமானவன் அப்படின்னு சொல்லி நிறைய நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள் இதையெல்லாம் சந்தித்த ஒரு மனுஷன் தான் எலிசா. பார்த்தீங்களா, எவ்வளோ பயங்கரமான காரியங்கள் எல்லாம் சந்திச்சு, நிந்தைகளை சந்திச்சு, அவமானத்தை சந்திச்சு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன். பாருங்கள், பலவீனமான மனுஷன். அதனால் அப்பா வந்து பெரிய பண்ணையார், இல்லைன்னு சொல்ல. அவங்க அப்பா வந்து பெரிய பண்ணையார். எலிசாவுடைய அப்பா பெரிய பண்ணையார் தான், பெரிய மெராஸ்தா, பெரிய ஆள் தான். ஆனால் என்ன பண்ணுறது, பிள்ளை இப்படி பலவீனமாக பிறந்துருச்சே. அதனால் மண்டையில் முடி இருக்காது. பார்த்தீங்களா, மண்டையில் முடியெல்லாம் இருக்காது. அப்புறம் மேலெல்லாம் முடி இருக்காது. அப்படியே ஒரு வழுக்கையாக இருப்பார் எலிசா. எலிசாவை பார்த்தாவே விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு நல்ல உருவம் இல்லை மனுஷனுக்கு. சோதரம் பார்த்தீங்களா, எவ்வளோ பயங்கரமான காரியம். இப்படி தான் கர்த்தருடைய பிள்ளையே தங்கள் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னதாகவே பலரும் பலவிதமான ட்ரைனிங், பலவிதமான விஷயங்களில் தேறினவர்களாக, பழகினவர்களாக, பயிற்சி எடுத்தவர்களாக, அனுபவம் உள்ளவர்களாக அநேகர் வந்து இப்போ உள்ளே வராங்க. ஏன்னா சிலர் வந்து ஒன்றுமே தெரியாமல் வருவாங்க, ஒன்றும் தெரியாது. ஆனால் சிலர் வந்து சில விஷயங்களை கற்றுதான் உள்ளே வருவாங்க. தாவீதும் அப்படி வந்தார், எலியாவும் அப்படி வந்தார், எலிசாவும் அப்படி தான் வராரு. சோதரர் இப்போ அடுத்த தானியல் எடுத்துக்கல. தானியலை வந்து அவர் யூதர்களுக்குள்ள அடிமைகளாய் போவதற்கு முன்னாடி சிறுவனாக என்ன பண்ணார், சிறுவனாக யூதர்களுக்குள்ளே வாழ்ந்தவர், இஸ்ரவேலில் வாழ்ந்தவர். பார்த்தீங்களா, இஸ்ரவேலில் சிறுவனாக வாழ்ந்தவர். ஆனால் சிறுவனாக வாழ்ந்த வாலிப பிரயாயத்தில் இப்போ பாருங்கள் சோதரர், அங்கேயே தேவனோடு வாழ்ந்தவர், நல்ல ஐக்கியம் உள்ளவர். இஸ்ரவேலுக்குள்ளே அவர், யூதர்களுக்குள்ளே அவர் இருக்கும்போது நல்ல ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். பாருங்கள், அந்த ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார், கர்த்தரை நோக்கி பார்க்குறவராக இருந்தார், ஆண்டவருக்காக நிற்கிறவராக இருந்தார், ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துகிற ஒரு தானியலாக இருந்தார். ஆனால் எப்பொழுதுமே அவர் என்ன செய்யலை, ஆண்டவரை விட்டு கொடுத்ததே இல்லை. சோதரர் யூதர்களுக்குள்ளே இருக்கும்போதும் அவர் விட்டு கொடுக்கல. ஆனால் அடிமைகளாக வந்த பிறகும் என்ன செய்யலை, விட்டு கொடுக்கல. பார்த்தீங்களா, அடிமைகளாக வந்த பிறகு அவர் என்ன செய்யலை, விட்டு கொடுக்கல. அவர் அடிமைகளாக வந்த பிறகும் அவர் அப்படி தான் இருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். அடிமைகளாக வந்த பிறகும் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த தானியல் வந்து அந்த வைராக்கியத்தில் தான் வளர்றாரு. யோசிச்சு பார்த்தீங்களா, சில பேருக்கு இந்த வைராக்கியம் எங்கேருந்து வந்ததுன்னா ஆரம்பத்திலே இருக்கும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு விக்கிரக ஆராதனை மேலே நான் வைராக்கியம் உள்ளவன். 24 மணி நேரமும் அந்த செய்திகளை சொல்லிக்கொண்டே இருப்பேன், அந்த பெயர்களை, நாமங்களை உச்சரித்து கொண்டே இருப்பேன். எந்த ஒரு இருட்டுக்குள்ளே போனாலும் உச்சரித்து கொண்டே இருப்பேன். அதெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் பார்ப்பேன், அதெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணுறதா நான் நினைப்பேன். ஏன்னா அது அப்படி வரும், சூழ்நிலைலாம் அப்படி எனக்கு வரும். சோத்திரம் கும்பகோணத்தில் சோத்திரம் கரப்பவும் தேட்டர்னு ஒன்று இருக்குது. அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 4-5 கிலோமீட்டர் ஆகும். அந்த 5 கிலோமீட்டர் நான் என்ன பண்ணுவேன், படம் பார்த்துட்டு ஒண்டியாக தான் வீட்டுக்கு போவேன். சோத்திரம் கும்பகோணம் செட்டிமண்டம்னு சொல்லி கரப்பவும் தேட்டர் செட்டிமண்டம் இப்படி ஒரு 5-6 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் வரணும்னு வச்சிங்களேன். ஒரே ரோடு தான், ஒரே ரோடு தான். நேராக அங்கேருந்து கடத்தூர்லேருந்து வரணும். சோத்திரம் அப்போ தான் அங்கே அதான் ஆரம்பம். சோத்திரம் கும்பகோணம் எல்லை வந்து வீடுகள்லாம் அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ அந்த காலத்தில். இப்போ வந்து தாராசுரத்துலேயே வீடு ஆரம்பிச்சிருச்சு. தாராசுரத்துக்கு அண்ணாண்டே வீடெல்லாம் வந்துருச்சு. இப்போ அப்படி இல்லை. அன்னைக்கு வந்து தாராசுரத்தில் அந்த வெளியெல்லாம் வீடே இருக்காது. சோத்திரம் அதெல்லாம் தாண்டி கர்மத்தாட்டுக்கலாம்னா வீடு அப்படியே அந்த சைடு தான் வீடு ஆரம்பம். சோத்திரம் கோவில் எல்லைகள் எல்லாம் ஆரம்பம் ஆகும். அப்போ அந்த இடத்துல படம் பார்த்துட்டு ஒண்டியாக தனியாக போவேன். நைட்டு 1 மணிக்கு, 1:30 மணிக்கு, 2 மணிக்கெல்லாம் தனியாக போவேன். தனியாக போயிட்டு அப்போ இந்த தேவதைகளுக்கெல்லாம் அறிக்கை பண்ணிகிட்டே போவேன். சோதரன் அந்த நாட்களில் ஒரு வைராக்கியம். அப்போ இந்த தேவதைகளுக்கு போய் என்ன செய்வேன், தீவாரத்துறை பண்ணுவதற்கு, விசேஷம் நடத்துவதற்கு வசூல் பண்ணுவேன். வசூல் பண்ணி 5 பைசா கூட எடுக்க மாட்டேன். நான் திங்க மாட்டேன், எடுக்க மாட்டேன். அது எவ்வளோ அந்த புதுசாரியமான கையில் கொடுப்பாங்களோ அவ்வளோயும் கொண்டு போய் அவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்து கரெக்டாக 5 பைசா மீறாமல் கையில் கொடுத்துருவேன். ஸ்தோத்திரம் அப்படியெல்லாம் உண்மையாக இருப்பேன். ரொம்ப ஆச்சரியமாக இருப்பேன். பாருங்கள், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்கிற வேதாவசனத்தின்படி ஒரு நாள் சோத்திர ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு உள்ளே வந்த பிறகு, கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு அந்த தேவபக்தி அன்னைக்கே ஒரு சின்ன சின்ன கோவில்களாக ஒரு 3 கோயிலை கட்டினேன் என் கையால். ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு ஆண்டவர் அவருக்கென்று சில ஆலயங்களை கட்டுவதற்கு தேவன் எனக்கு கிருபைகளை தந்தார். இதில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முன்கூட்டியே ஆண்டவர் சிலருக்கு கொடுக்குற தாளந்துகள், சிலருக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். ஏன்னா வேற என்ன தெரியுமா சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னராகவே உங்களை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறேன். தாயின் கர்ப்பத்திலே நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் அவ்விதமாக நம்மை தெரிந்து கொள்ளுகிறார்.
ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இப்படி தான் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த விதமாய் தெரிந்து கொள்கிறார். இங்கே பேதுருவை பாருங்க, மீன் பிடிக்கிற தொழிலில் நல்ல பேர் போனவனாக தலைவனாக வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் பேதுரு. சொல்ற ஒன்றும் தகுதி இல்லாதவனா, தள்ளப்பட்டவனா, ஒதுக்கப்பட்டவனா வந்து சேரல. நிறையா ஒரு ஒரு நல்ல ஒரு தகுதியான ஒரு மனுஷனாக இருந்தான். வந்த பிறகுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் வாசலை திறக்கிறார். ஆகவே பேதுரு மீன் பிடிக்கிற தொழிலில் பேர் போனவனாக இருந்தார். பேதுரு கிபி 33 இயேசுவின் மூலமாய் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு உள்ளே வருகிறார். பார்த்தீங்களா? சோத்திரம். பேதுரு, அந்திரேயா, இவங்க 2 பேரும் என்ன செபதேவின் குமாரன். யோவான், சோத்திரம், யாக்கோபு என்பவர் இவருடைய கூட்டாளியாக மீன் பிடிக்கிறவர்களானார்கள். இவர்களும் என்ன செய்கிறாங்க? இவர்களும் வராங்க. இவர்களும் வந்து ஆண்டவரிடத்திலே வந்து அவருக்கு முன்பாக யோவானிடம் சீமோன், ஸ்தோத்திரம், இருந்தவர்கள் எல்லாம் இவர்களுக்குள்ளே வந்து ஸ்தோத்திரம் இவருடைய வேலைகளை செய்கிறாங்க. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் படிக்கலாமா? 5ஆம் லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4-7 வசனம் படிக்க பார்க்கலாம். அதை ஸ்தோத்திரம் பாருங்கள். படிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உன் படகை தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் ஐயரே, ரா முழுவதும் நான் செயல்பட்டேன். ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். பேதுரு வந்து தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக காணப்பட்டார். தேவனுடைய வார்த்தை. இது எத்தனை பேர் வந்து எப்போ விழுந்து போகிறோம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணும்போது தான் நம்ம விழுந்து போகிறோம். எப்படி? தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணும்போது, அதுக்கு மதிப்பு கொடுக்காம போது, அப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம்? விழுந்து போகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. சாமுவேல் சொன்னதை சவுல் கேட்டிருந்தா அவர் ராஜ்யபாரம் அவரை விட்டு போயிருக்குமா? தேவனுடைய வார்த்தையை அவமதிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய வீழ்ச்சிகள் வருது. இன்றைக்கி ஒரு ஊழியக்காரங்க வாழ்க்கையில் அல்லது ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வருது, வீழ்ச்சி வருது அப்படின்னா சும்மா வராது. நல்லா கவனிக்கணும். சும்மாலாம் வராது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டுட்டோம். எப்படி? ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கோட்டை விட்டாச்சு. அதனால தான் இப்போ என்ன நடக்குது? நல்லா கவனிங்க. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, போராட்டத்துக்கு மேலே போராட்டம். என்ன ஜோம் பண்ணாலும் போக மாட்டேங்குது. எப்படி போகும்? சவுல் கடைசி வரைக்கும் போராடினாரு. சவுலை கூப்பிட்டாரு, சாமுவேலை கூப்பிட்டாரு சவுல். ஆனால் கூப்பிட்ட பிறகு சாமுவேல் வரல. சொத்தர் காலை பிடிச்சாரு, சாலை பிடிச்சாரு. அவர் பட்ட பிரயாசத்தில் சால் தான் கிழிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? உடனே சொல்லிட்டாரு, இது போல் உடைய ராஜ்யம் கிழிக்கப்படுனான்னு போயிட்டார். இது போல ஒரு இது பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? தேவ வார்த்தை மீறுறதுனால தானே. சொல்லுங்க. தேவ வார்த்தை மீறுறதுனால தானே. ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மீறணும்? அவர் என்ன நமக்கு ஆகாதவரா? இல்லை நமக்கு இந்த மாமியா, இந்த மருமக மாமியா சண்டை மாதிரியா ஆண்டவர் நம்மகிட்ட பழகிறாரு? அவர் எவ்வளோ நல்ல தெய்வம். நம்ம மேலே அவரை போட அன்புள்ளவங்க இருக்காங்களா? ஏன் அவருடைய வார்த்தையை மாத்திரம் அவமதிக்கிறோம்? சில நேரங்களில் ஆண்டவரே துக்கப்படுறாருல, நீங்கள் வார்த்தையை கேட்கல. இங்கே பேதுருவை பாருங்க. ஆண்டவர் வார்த்தையை கேட்டதும் ஆண்டவருக்குரிய மனம் குளிர்ந்து சந்தோஷம் ஆகிட்டாரு. ஆண்டவர் நல்லா சந்தோஷமாகி படிங்க. நாலாம் அதிகாரம்பா, 5ஆம் அதிகாரம். அந்தபடியே அவர்கள் செய்து தாங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இது யாரா குறிக்குது? கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுனால. எப்படிங்க? ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுனால. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுனால. நல்லா யோசிக்கிறோம். இப்போ நிறைய பேர் நம்ம எப்படி இருக்கிறோன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டோடைய வார்த்தையை தூக்கி எறிகிறோம். ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டோடைய வார்த்தையை அவமதித்து விட்டுடுறோம். இப்போ நம்ம சவுல் விட்ட மாதிரி தான் இப்போ நிறைய விஷயங்களை விட்டுடுறோம். யோசிச்சு பாருங்கள். அப்புறம் குத்துது குடையுதுன்னா யார் அர்த்தம்? யார் வந்து பொறுப்பாக முடியும்?
அந்த தெய்வம் தான் இறங்கி வந்து சரி பரவாயில்ல நான் விட்றா நான் பார்த்துக்கணும்னு சொல்லுவாரா? எப்படி சொல்லுவார்? சோதரன் சொல்லுங்கள், எப்படி சொல்லுவார்? அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்கள். சோதரன் ஆண்டவர் நல்லவர். அவர் நமக்கு எந்த துரோகமும் விட மாட்டார். பார்த்தீங்களா? எந்த துரோகமும் பண்ண மாட்டார். நாம் தான் சில இடங்களில் ஆண்டவரை புண்படுத்தி வேதனைப்படுத்தி அவரை நோகம் பண்ணி ஆண்டோடைய வார்த்தையை தூக்கி எறிஞ்சு இந்த எல்லா சதி வேலையும் நம்மளே பண்ணிவிட்டு எனக்கு குத்துது, எனக்கு குடையுது, எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, நான் அப்படி ஆகிட்டேன், நான் இப்படி ஆகிட்டேன், ஆண்டவரை கைவிட்டார், ஆண்டவருக்கு மூக்கு இல்லை, முகரம் இல்லை, இப்படியே சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஆகவே பிரியமானவர்களே, பேதுருவை குறித்து நம்ம சந்தோஷப்பட வேண்டிய இன்னும் அநேக விஷயங்கள் எப்படி பேதுருக்கு காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே பாருங்கள், அவ்விதமாக இவர் ஸ்தோத்திரம் மீன்களை பிடிக்கிறதிலே தேறின ஒரு மனுஷனாக அவர் ஏற்கனவே இருந்திருக்கிறார். ஆனாலும் பாருங்கள் ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, படிங்க 7 வசனம் படிங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரம்பினார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்துகிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 18:21. அப்பொழுது பேதுரு அவர்களிடத்தில் வந்து ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று. சகோதரர்களும் இருக்கிறார்கள், கூட்டாளிகளும் இருக்கிறார்கள். அந்த படகுல மீன பிடிக்க வந்தபோது கூட்டாளிகளாக வந்தவர்கள் யார்? யோவான், இவங்கெல்லாம் வராங்க. வந்து இப்போ கூட்டாளிகளாக வந்து உதவி செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, வந்து உதவி செய்கிறாங்க. அந்திரேயா மாத்திரம் இல்லை, அவர் கூட ஸ்தோத்திரம் யோவான், யாக்கோபு என்பவர்களும் கூட்டாளிகளாக வந்து மீன் பிடிக்கிற காரியத்தில் வந்து உதவியாக இருந்தாங்க. சார், இப்போ நீங்கள் மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிங்க. மார்க் 8:29. சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். மார்க் 8:29. அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக நீ கிறிஸ்து என்றார். பார்த்தீங்களா பேதுருடைய வேலையை பார்த்தீங்களா? எப்போதுமே ஆண்டவரை உயர்த்துகிற ஒரு மனுஷன். நீ கிறிஸ்து என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திரம். இது மார்க்கு பேதுரு சொல்லுகிறார். அடுத்து நீங்கள் மார்க்கில் பார்த்தோம். லூக்கா 12:41 படிங்க. லூக்கா 12:41 படிக்க பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஓமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்கிறீரோ எல்லாருக்கும் சொல்கிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன் யாவன். பாருங்க, இப்படி பேதுருவிடத்துல நிறைய பேதுரு வந்து சீசனாக இருந்தது மாத்திரம் இல்லை, அவர்கிட்ட நிறைய காரியங்களை கேட்டே அறிந்து கொண்ட ஒரு மனுஷன். பார்த்தீங்களா, பேதுரு தான். நீங்கள் சீசர்களே நீங்கள் அதிகமாக சில விஷயங்களை கேட்டு அறிஞ்சவர் பேதுரு தான். கேட்டு என்ன சொல்லுவாங்கள்ல, ஸ்தோத்திரம், கேட்டு ஆண்டவர் சில நேரத்தில் அப்பாலே போய் சாத்தானே கூட சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம், முகத்தை முறிகிற அளவுக்கு பண்ணிட்டார். ஸ்தோத்திரம். சில விஷயங்கள்ல அப்படி தான் பண்ணுறார். யோசிச்சு பாருங்க. ஆகவே பிரியமானவர்களே, அவருடைய காரியங்கள் ஈரமாக காணப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து சோதரன் நாம் படிக்கும்போது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம் படி. யோவான் சுவிசேஷம் 20. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, மற்ற சீசரை பார்க்கிலும் சீமோன் பேதுரு
அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பாருங்க, நீ கிறிஸ்து என்று சொன்னவர் இங்கே நித்திய ஜீவ வசன வார்த்தை தரணும் காரியங்கள் உங்கள்கிட்ட தானே இருக்குன்னு சொல்லி இங்கே இவ்விதமாக சொல்கிறார். பாருங்கள், எப்போ பார்த்தாலும் பேதுரு தான் ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கி நிற்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். நெருங்கி நிற்கிற ஒரு நல்ல அனுபவத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவும் மற்ற சீசர்களை பார்க்கலும் பேதுருவிடம் தான் என்ன செய்கிறார்? அதிகமாக பொறுப்புகளை கொடுத்தார். சொல்லுங்க, என்ன செய்தார்? பொறுப்புகளை கொடுத்தார். நீங்கள் ஸ்தோத்திரம் படிங்கள். கலாத்தியர் 2:9 படிங்க. கலாத்தியர் 2:9. கலாத்தியர் 2:9. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும். பார்த்தீங்களா? தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபா. பேதுரு சாதாரண ஒரு மனுஷன் நம்ம யாரும் இடப்பட முடியாது. அவர் ஒரு தூண், சபைகளின் தூண். தூணுன்னு சொல்லிட்டு கடைசியில் தலையா மாற்றிட்டார். எப்படி பார்த்தீங்களா? தூணாகவும் இருந்திருக்கிறாரு, தலையாகவும் இருந்திருக்கிறார். எவ்வளோ மகிமையான காரியம்! பேதுரை கொண்டு தேவன் அவ்வளோ விஷயங்களை நமக்கு செய்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13-17 படிக்க பார்க்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 படிங்க. 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பாருங்க, யார் என்று சொல்கிறீர்கள் கேட்டால், அதற்கு அவர்கள் சிலர் யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரோமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அவங்க சொல்லுகிறதா இருக்கட்டும், நீங்க என்ன இப்ப யார் என்று சொல்றீங்க? சொல்லுங்க. சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார் என்று சொல்கிறார். பாத்தீங்களா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்கிறார். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. பேதுரு பேசின அவ்வளோ வார்த்தைகளும் பயங்கரமான வார்த்தைகள். ஆண்டவரோடு பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமான வார்த்தைகள், நல்ல ஆவிக்குரிய வார்த்தைகள், அர்த்தமுள்ள வார்த்தைகள், மகிமை நிறைஞ்ச வார்த்தைகள். அப்படி பேதுரு அங்கே பேச ஆரம்பிக்கிறார். நிறைய ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறார். எல்லா சீசர்களை பார்க்கலாம் அதிகமாய் கர்த்தரை பேசுனது, உயர்த்தினது, உயர்வான நோக்கத்தில் இயேசுவை பார்த்தது, இது எல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேதுருவாக தான் இருக்கும். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? பேதுருவாக தான் இருக்கும். ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். அடுத்தது இதை 17ஆம் வசனம் படிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்ப பாருங்க, இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசுவே சொல்றாரு பேதுருக்கும் பிதாவுக்கும் கனெக்ஷன் இருக்கு. எப்படி சொன்னார்? யாரு? இயேசு சொன்னார். எந்த சீசர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. எப்படி? எந்த சீசர்களுக்கும் இந்த பாக்கியம் இல்லை. பேதுரு ஒருத்தருக்கு தான் கிடைச்சிருக்கு. பிதாவுக்கும் பேதுருவுக்கும் பிதாவே பேதுருவிடத்தில் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, இயேசு சொல்லுகிற போது ஆவியானவரையே ஈடுபடுத்தலை, அவரையும் ஈடுபடுத்தலை. அவர் சொன்னார், இதை மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தலை, என்னுடைய தந்தை பிதா உனக்கு அதை வெளிப்படுத்திருக்கிறாங்க. சொல்லுங்க, சீசர்களே வித்தியாசமான சீசர் யார் தான்? பேதுரு தான். பார்த்தீங்களா? எவ்வளோ மகிமையான காரியத்தை நம்ம படிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் நினைக்கிற மாதிரி பேதுரு சாதாரண மனுஷன் இல்லை. சாதாரணமாக யாரும் இடம் போட்டுறாதீங்க. அவர் தூண். சோதனை. ஆண்டவர் அடிக்கடி உயர்த்தி பேசுகிற நல்ல மனுஷன், கர்த்தரை மையப்படுத்துகிற மனுஷன். கடைசியில் ஆண்டவர் சொல்லும்போது பிதாவாகிய தெய்வத்துக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறேன். பார்த்தீங்களா? பிதாவாகிய தெய்வத்துக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறேன். அதனால் எனக்கு அன்பானவர்களே, பேதுருடைய வாழ்க்கை வரலாறுல சிலவற்றை தான் நாம் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த பேதுருவை போல நம்ம ஆண்டவரிடத்தில் இடம் பிடிக்க
ஆண்டவரிடத்தில் கரிசையாக நடந்து கொள்ள தேவன் நமக்கு இந்த கால வேளையிலே அருள் புரிவாராக. ஜெபிக்கலாமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரே, வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த கால வேளையிலே சில வேத வசனங்களை நாங்கள் பார்த்து கர்த்தரை மையப்படுத்த எங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபையில தந்ததுக்காக சூத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, ஆவியானவர் கிரியை செய்யுங்க. தேவக்கரம் கூட இருந்து சிறப்பாக எங்களை வழி நடத்தட்டும். எல்லா மகிமை கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். இந்த பகல் முழுவதும் சித்தஞ்செய்ய கிருபை தரும். இயேசு இந்த பகலில் வருவீர் என்றார். தேவன் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.